இந்த இன்ஃபினிட்டி எப்படி அடையிறது? எது ஒன்றை நீங்க பூஜ்ஜியத்தால வகுத்தாலும் இன்ஃபினிட்டி ஆகும். கரெக்டா? 5 டிவைட் பை 0 என்ன? இன்ஃபினிட்டி. இந்த ஜீரோன்றதை எப்படி தெரியுமா புரிஞ்சுக்கணும்? ஆணவம் இல்லாத தன்மைன்னு புரிஞ்சுக்கணும். ஜீரோ, நான் எனக்கு ஈகோவே இல்லப்பா, நான் ஒரு ஜீரோப்பா, நான் ஒரு ஜீரோப்பா. ஒரு எண்ணை பூஜ்ஜியத்தால் வகுத்தால் அது இன்ஃபினிட்டியா வருதா, முடிவிலியா வருதா? இந்த எண்ணங்களை, நம்மளுடைய வாழ்க்கைய நான் ஒரு பூஜ்ஜியம்பான்னு இந்த எண்ணங்களை ஒரு பூஜ்ஜிய நிலையோட நின்று வகுத்தா இறைவன் தானா வருது. அவ்வளவுதான். இதுதான் அறிவியலுக்கும் ஆன்மீகத்துக்கும். சரி, நீங்க அறிவியல்ல நீங்க என்ன டிரைவ் பண்ணாலுமே, மேக்ஸ்ல நீங்க எதை வேணாலும் டிரைவ் பண்ணுங்களேன். என்ன பண்ணுவோம்? சின்ன வயசுல இருந்தே நீங்க கணக்கு போட்டிருப்பீங்கல்ல, லெட் அஸ் அஸ்யூம் x is equal to ஆரம்பிக்கிறோமா? கணக்கே அசம்ஷன்ல தான் நாங்க ஆரம்பிக்குது. லெட் அஸ் அஸ்யூம் x is equal to சொல்லி தானே ஒரு தேற்றம் உருவாக்குறீங்க. அதே போலதான் நான் என்ன பண்றேன், லெட் அஸ் அஸ்யூம் திஸ் சிலை இஸ் ஈக்குவல் டு முருகர்னு வச்சுக்கிறேன், திஸ் சிலை இஸ் ஈக்குவல் டு பிள்ளையார்னு வச்சுக்கிறேன், திஸ் சிலை இஸ் ஈக்குவல் டு சிவபெருமான்னு வச்சுக்கிறேன், திஸ் சிலை இஸ் ஈக்குவல் டு பெருமாள்னு வச்சுக்கிறோம். லெட் அஸ் அஸ்யூம் x is equal to தான் அறிவியலே தொடங்குது. என்னுடைய ஆன்மீகமும் லெட் அஸ் அஸ்யூம் திஸ் சிலை இஸ் ஈக்குவல் டு திஸ் கடவுள்னு தான் ஆன்மீகமும் தொடங்குது. அதிலிருந்து தான் நான் தேற்றத்தை தொடக்க முடியும். இப்போ பல பேரோட கேள்விக்கு பதிலா இது அமைஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நீ கடவுளை கொண்டு வந்துருவியா, கடவுள் முன்னாடி வந்துருவாரா அப்படிங்கிறதுக்கு அறிவியலே அசம்ஷன்ல தான் இருக்குன்னு நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா? இதுதான் வந்து பதில்